சிந்தனையை உடல் நலத்துக்கு அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க குருபுகழ், வாழ்க வேதாத்திரியம். குரு வேதாத்திரி மகரிஷி சூட்சமாக எழுந்தருளி என்று இந்த வகுப்பை நடத்தி தருமாறு வேண்டிக் கொண்டு, உலக சமுதாய சபா சங்கம் யாழ் மண்டல தலைவர் துணை பேராசிரியர் அருள்நிதி குழந்தைவேலையா அவர்களுக்கும், யாழ் மண்டலம் விஷன் துணைத் தலைவர் பேராசிரியர் ரகுவால அம்மா அவர்களுக்கும், உன்னியூர் மரவளக்கலை அறக்கட்டளை தலைவர் பேராசிரியர் முனைவர் மாணிக்கவாசம் ஐயா அவர்களுக்கும், இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், அருள்நிதியர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த 9 மைய தவ விளக்கம், விஞ்ஞான விளக்கம் என்ற தொடரில் கடந்த 5 வகுப்புகளில் மூலாதாரத்திலிருந்து ஆரம்பித்து அந்தந்த சக்கரங்கள் பற்றிய விளக்கம், அந்த சக்கரங்களில் ஆளப்படுகின்ற நாளமில்லா சுரப்பிகள் பற்றிய விளக்கங்கள், இப்படியான விளக்கங்களுடன் கடந்த வகுப்பில் ஆக்னா சக்கரத்தால் இயக்கப்படுகின்ற பிட்யூட்டரி சுரப்பி, அந்த சுரப்பியினுடைய அமைவிடம், தொழில், அதனால சுரக்கப்படுகின்ற ஹோமோன்கள், அந்த ஹோமோன்களினுடைய உடல் இயக்கம், இப்படியான விளக்கங்களை பெற்றுக்கொண்டு இன்று சகஸ்டதள சக்கரம் பற்றிய விளக்கம், அதனால இயக்கப்படுகின்ற பீனியல் சுரப்பி பற்றிய விளக்கங்களை காண இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த துரிய சக்கரம், சகஸ்டத சக்கரம், அதனால இயக்கப்படுகின்ற சுரப்பி பீனியல் சுரப்பி, நாளமில்லா சுரப்பி. இந்த சக்கரம் சகஸ்டதளம் தலை உச்சி அமைந்திருக்கின்றது. இது பிரம்மரந்திரம் என்றும் இறைநிலைக்கான வாயில் என்றும், இந்த சகஸ்டதளத்தில் ஆற்றப்படுகின்ற தவத்தை நிறைவேற்று தவம் என்றும் வேதாத்திரி மகரிஷி குறிப்பிடுகின்றார். இந்த சக்கரம் 1000 இதழ் கொண்ட சக்கரம். இதற்கு சூனிய சக்கரம் என்றும் ஒரு பெயர். இதனுடைய அமைவிடம் தலை உச்சி. இதற்கு ஆக்னா சக்கரம் போல இதற்கு பஞ்சபூதம் கிடையாது. அதே நேரம் இதனுக்கு நரம்பு முடிச்சுக்களும் இல்லை. இது மூளையோடு இணைந்த சக்கரம். இதை தனியான சக்கரமாக கருதாமல் இது ஒரு பிரபஞ்ச ஆற்றலினுடைய ஒரு ஆற்றல் களமாகவும் சில தந்திர யோகிகள் விளங்கப்படுத்துகிறார்கள். இது ஒரு சக்கரம் அல்ல, இது பிரபஞ்ச ஆற்றல் களமாக விளங்கப்படுத்துகிறார்கள். இந்த சக்கரத்தினால இது 1000 இதழ் என்று சொன்னாலும் தந்திர யோகத்தில் இதை விளங்கப்படுத்தும் பொழுது 972 இதழ்கள் இருக்கிறதாகவும், 960 இதழ்கள், 12 இதழ்கள் என்று 2 பிரிவாக இருக்கின்றது. இந்த சக்கரத்திலிருந்து வெளிவிடப்படுகின்ற நிறங்கள், முக்கியமாக வானவில்லின் 7 நிறங்கள் இருந்தாலும் இந்த ஊதா நிறம்தான் கூடுதலாக இருக்கும். அந்த ஊதா நிறம் உட்புறமாக 12 இதழ்களும், வெளிப்புறமாக 960 இதழ்களும், இந்த உட்புறமாக இருக்கிற 12 இதழ்களிலிருந்து தங்க நிறமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறதாக தந்திர யோகிகள் விளக்குகிறார்கள். இதனுடைய பீஜ மந்திரம் ஓம். இது 7வது சக்கரம், உயர்நிலை சக்கரம், கீழ்நிலை சக்கரம், இடைநிலை சக்கரம், உயர்நிலை சக்கரம். இது 7வது சக்கரம். இந்த சக்கரம் தூண்டப்படும் பொழுது, இது விழிப்பு நிலை அடையும் பொழுது, அந்த சாதகருக்கு, அந்த யோகிக்கு எல்லையற்ற ஆனந்த நிலை ஏற்படுகின்றது. இந்த நிலையை அடையும் பொழுது அந்த யோகி சித்திகளை துறந்து பரமாத்மாவோட இந்த சீவாத்மா ஒன்றிணைந்து விடுகின்ற நிலைக்கு செல்லுகின்றார்.
இந்த யோகிக்கு எந்த விதமான பற்றுக்கள் பயங்கள் இல்லாதபடியால இவர்களுக்கு சித்திகளும் ரித்திகளும் இருந்தாலும் அவற்றை பயன்படுத்த மாட்டார்கள், உபயோகப்படுத்த மாட்டார்கள். அவர்களுக்கு பற்று இல்லை. அதனால பற்றற்ற ஆனந்த நிலை உருவாகிவிடும். இங்கு குறிப்பிடப்படுகின்ற அந்த ஊதா நிறம் அது தியானத்தினுடைய பக்தியினுடைய நிறமாக வேதங்கள்ல குறிப்பிடப்படுகின்றது. இந்த சக்கரத்துல அதுல உருவாகிற சக்தி அதை பற்றிய விளக்கத்துக்குள்ள போனால் இந்த முதன்மை சக்கரத்துல இருக்கிற 6 முதன்மை சக்கரம், அந்த 6 சக்கரங்கள் இந்த சக்தியையும் இந்த 7வது சக்கரமான சகஸ்டதல சக்கரம் இணைக்கும். அந்த 6 சக்கரங்கள் அதனோடு சேர்ந்த துணை சக்கரங்கள் இவை எல்லாவற்றையும் இந்த 7வது சக்கரமான சகஸ்டதல சக்கரம் ஆளும். அப்படி சக்தி வாய்ந்தது. அதனாலதான் 1000 இதழ்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்ப இந்த சக்கரத்தினால பீனியல் சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பி ஆளுமைக்குட்படுத்தப்படுகின்றது. அந்த வகையில நமது மனிதனுடைய உடல்ல இருக்கிற அத்தனை இயக்கங்களையும் இந்த ரெண்டு சுரப்பிகளும் அந்த சுரப்பியை ஆளுகின்ற இந்த சகஸ்டதல சக்கரமும் ஆளுகின்றது. எல்லாம் அவைன்ற கட்டுப்பாட்டுகளை இருக்கின்றது. ஆனபடியால மனிதனுடைய மூளையின் செயல்பாடுகள், அதிலிருந்து தோன்ற எண்ண ஓட்டங்கள், சிந்தனைகள் எல்லாமே இவற்றினால கட்டுப்படுத்தப்படும். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது இந்த மூலாதார சக்கரமும் 7வது சக்கரமான சகஸ்டதல் சக்கரமும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். மற்ற சக்கரங்கள் பிறகுதான் இயக்கத்துக்கு வரும். அப்ப இந்த சக்கரத்துல மட்டும்தான் மற்ற 6 சக்கரங்கள்ல ஏற்படுகின்ற சில தாக்கங்கள், அடைப்புகள் அது போன்று இந்த 7வது சக்கரத்துல ஏற்பட மாட்டாது. அது மட்டும் இல்லாமல் இந்த 7வது சக்கரம் முழுமையாக திறக்கப்பட்டு அது விழிப்பு நிலை அடைந்து அது பலம் பெற்று விட்டால் மற்ற சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய தேக்கங்கள், அடைப்புகள், குறைகள் எல்லாம் தானாக சரியாகிவிடும். அவ உடல்ல உள்ள அனைத்து சக்கரங்களும் தமது முழு சக்தியோட செயல்பட துவங்கும். இந்த சகஸ்டதல சக்கரம் செயல்படும் பொழுது அது மாதிரிதான் இந்த நாளமில்லா சுரப்பியில் எடுக்கும் பொழுது இந்த பீனியல் சக்கரம், பீனியல் சுரப்பி அது சரியாக செயல்பட வழிகிட்டால் ஆக்னா சக்கரத்தில் இருக்கிற பிட்யூட்டரி சுரப்பி, அதன் தொடர்ந்து வார ஏனைய நாளமில்லா சுரப்பிகளும் சிறப்பாக இயங்க துவங்கும். சக்கரங்களும் இயங்கும். அவற்றினால இயக்கப்படுகின்ற நாளமில்லா சுரப்பிகளும் இந்த பிரபஞ்ச காந்த சக்தியை பெற்று அது இயங்க துவங்கும். இந்த பிரபஞ்ச காந்த சக்தி சகஸ்டதல சக்கரத்தின் ஊடாக பீனியல் சுரப்பிக்கு கொடுக்கப்பட்டு பீனியல் சுரப்பியால என்னென்ன எல்லாம் சுரக்கப்படுமோ, என்னென்ன எல்லாம் ஆற்றல்கள் பெறப்படுமோ, அதன் பிறகு அந்த சக்தி பிட்யூட்டரி சுரப்பிக்கு போகும். அதன் பிறகுதான் மற்ற சக்கரங்களுக்கும் சுரப்பிகளுக்கும் செல்லும். அப்ப அந்த நாங்கள் ஹோமோன்கள் என்று எடுக்கும் பொழுது கூட பீனியல் சுரப்பியால சுரக்கப்படுற ஹோமோன், பிறகு ஆக்னா சக்கரத்தில் இருக்க பிட்யூட்டரி சுரப்பியால சுரக்கப்படுற ஹோமோன், அதனுடைய தூண்டுதலால தான் மற்ற நாளமில்லா சுரப்பிகள் எல்லாம் சரியாக செயல்படக்கூடியதாக இருக்கும். அப்படியான இந்த 7வது சக்கரம் திறக்கும் பொழுது அது இந்த மனிதனுடைய சீவகாந்தத்தை, இந்த உடலை, இந்த தூல உடலை பிரபஞ்ச சக்தியோட இணைத்து விடும். அப்படி நமது இந்த சீவகாந்தம் பிரபஞ்ச சக்தியோட இணைகிறபடியால
இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை எல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த யோகிக்கு கிடைத்துவிடும். இதைத்தான் ஞானம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு எல்லையற்ற ஆனந்த நிலை உருவாகும். அந்த எல்லையற்ற ஆனந்த நிலையில அவருக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது, அகன்றுவிடும். துக்கங்கள் இருக்காது, அகன்றுவிடும். துயரங்கள் அகன்றுவிடும். அதிலே இந்த அமிர்தம் சுரக்கப்படும். ஆக்னா சக்கரத்திலும் சரி, சகஸ்டசலக்க சக்கரத்திலும் சரி, அது முழுமையாக இயக்கப்படும் பொழுது அமிர்தம் சுரக்கப்படும். அதனால அந்த அமுதம் சுரக்கப்பட்டு விசித்தி சக்கரத்துக்கு வந்து, அது பிறகு மணிபூர சக்கரத்துக்கு வந்து, அது உடலெல்லாம் பரப்பப்படுறதுனால அந்த யோகிக்கு எந்த பிணியோ மூப்போ சாக்காடோ எதுவுமே வராது என்று விளங்கப்படுத்துகிறார்கள். இப்படியான இந்த துரிய தவத்தினால வேதாத்திரி மகரிஷி என்ன பயன்கள் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். இந்த மனம் தன்னுடைய மூல நிலையான உயிராகவே நிற்குது. மனம் உயிரினுடைய படர்க்க நிலைதான் மனம். 5 புலன்களும் உள்நோக்கி திரும்ப அதனோடு இயங்குகின்ற அந்த மனம் தன்னுடைய மூல நிலையான உயிராக நிற்கும். அப்ப உள்ளுணர்வு உண்டாகும். இந்த பேரியக்க மண்டலத்தில் இருக்கிற இரகசியங்கள் அந்த சாதகருக்கு கிடைக்கும். இனி அவருடைய அறிவுக்கு நுணுக்கம், திறமை அதிகரிக்கும். நுண்மான் நுழை புலன் அறிவு அவருக்கு கிடைக்கும். ஆக்னா சக்கரத்துல ஆகாமிய கர்மத்திலிருந்து விடுதலை, இந்த துரிய சக்கரத்துல சகஸ்டதல சக்கரத்துல ஆகாமிய கர்மம் பிராரப்த கர்மம் இரண்டிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். அத்தோடு இந்த மனம் முழுமையாக அல்பா நிலைக்கு வந்துவிடும். 8 சுற்றுக்கள் செகண்ட் என்ற நிலைக்கு வந்துவிடும். இப்படியான இந்த சகஸ்டசல சக்கரத்தினால அதனுடைய பயன்கள், அதனால இயக்கப்படுகின்ற அந்த நாளமில்லா சுரப்பி, அது பீனியல் சுரப்பி என்று சொல்லப்படும். இந்த பீனியல் சுரப்பி நமது மூளைக்குள் முன்மூளை, நடுமூளை, பின்மூளை என்று 3ஆக பிரிக்கிறார்கள். அந்த முன்மூளையில வெளிப்பகுதி செரிபரல் கோர்டெக்ஸ், அதற்குள்ள ஹைப்போதலமஸ் என்ற பகுதி, தலமஸ், ஹைப்போதலமஸ். அந்த ஹைப்போதலமஸ் அதுக்குள்ள எபிதலமஸ் என்ற பகுதி. அந்த பகுதியிலிருந்து இந்த அதுக்குள்ள 3வது அறை, தேர்ட் வென்ட்ரிக்கிள் என்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த தேர்ட் வென்ட்ரிக்கிளுக்குள்ள முன்பக்கமாக புருவ மத்திக்கு நேர ஆக்னா சக்கரத்துல பிட்யூட்டரி கிளாண்ட் அமைந்திருக்கும். அந்த தேர்ட் வென்ட்ரிக்கிளுக்குள்ள பின்பக்கமாக மேல் பகுதியில இருந்து பீனியல் சுரப்பி ஒரு சிறிய அமைப்பு, ஒரு சிறிய காம்பினூடாக இந்த எபிதலமஸ் என்ற பகுதியோடு இணைக்கப்பட்டு, அது எப்படி ஒரு மணிக்கூட்டின் பெண்டியூலம் ஆடிக்கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி அதுவும் ஆடிக்கொண்டிருக்கும். பீனியல் சுரப்பி அவ்வளவு ஒரு சிறிய அமைப்பு, மிக சிறிய அமைப்பு. இப்படியான ஒரு செரிபரல் கோர்டெக்ஸ், அந்த வலப்பக்கம் இடப்பக்கம் என்று 2 பகுதி முன்மூளையில செரிபரல் கோர்டெக்ஸ், அது 2ஐயும் இணைக்கிறது கோப்பஸ் கலோசம் என்ற பகுதி இணைக்கும். அதுக்குள்ள இந்த தலமஸ், ஹைப்போதலமஸ், அதுல 3வது அறை, அது இந்த பின்பக்கத்துல சரியாக தலை உச்சிக்கு நேர மட்டுமில்லாமல் 2 மூளை அரைக்கோளங்களுக்கும் நடுவாக அமைந்திருக்கிற ஒரு விசேட தன்மை. அப்படி 2 அரைக்கோளங்களுக்கு நடுவாக அமைந்திருக்கிறபடியால இது அந்த பிரபஞ்ச வான்காந்தத்தை நேரடியாக அதனோடு தொடர்பு கொண்டு
உள்வாங்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது இந்த மனிதனுடைய கண்ணினுடைய அமைப்பு, அந்த கண்ணிலேந்து வார நரம்புகள் சேர்ற இடம், அதனோட தொடர்பா இருக்கிறபடியால இந்த பீனியல் சுரப்பி இப்படி ஒரு ஆழமான இடத்துல இருந்தாலும் இந்த கண்களினூடாக அது இந்த உலகத்தை பார்க்கும் என்று விளங்கப்படுத்துகிறார்கள். அப்படியான ஒரு சிறிய ஒரு செதில் போன்ற அமைப்பு பீனியல் சுரப்பி. அதுக்கு வெவ்வேறு பெயர் கொடுக்கிறார்கள். பீனியல் பாடி, எபிபிசிஸ் செரிபரி, எபிபிசிஸ், தேர்ட் ஐ, மூன்றாவது கண் என்று சொல்லுகிறார்கள். இதை பற்றி பல சைவ சமயத்திலும் சரி, மத்திய சமயத்திலும் சரி, இந்த கிரேக்க புராண கதைகளிலும் சரி, இந்த மூன்றாவது கண்ணை பற்றிய பல கதைகள் இருக்கின்றது. அதிசயங்கள் நடக்கிறதாக குறிப்பிடுகிறார்கள். இந்த மூன்றாவது கண், தேர்ட் ஐ, இதிலே இருந்து இந்த பீனியல் சுரப்பியிலிருந்து சுரக்கப்படுகின்ற முக்கியமான ஒரு ஹோமோன் மெலட்டோனின். அதை விட இன்னும் 3 ஹோமோன்களை இப்ப கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த விளக்கத்துக்கு இது ஒன்று மட்டும்தான் எடுத்துக்கொள்ள இருக்கின்றது. இந்த மெலட்டோனின், அந்த மெலட்டோனின் இந்த மனிதனுடைய மட்டுமில்லை, எல்லா உயிர்களுடைய தூக்கம் விழிப்பு சந்தம், தூக்கம் விழிப்பு சந்தத்தோட காரணமாயிருக்குது. நமது உடலுக்குள்ள இயங்கிக் கொண்டிருக்கின்ற உயிரியல் கடிகாரம், பாலஜிக்கல் கிளாக், செர்காடியம் ரிதம், இவற்றினுடைய இயக்கத்துக்கு இந்த சுரப்பியும் அந்த சுரப்பியால சுரக்கப்படுகின்ற ஹோமோனும் சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப எங்களுடைய தூக்கம் விழிப்பு சந்தம், இந்த மெலட்டோனின் ஹோமோன் தான் முக்கியமான காரணம். பீனியல் சுரப்பி, இந்த பீனியல் சுரப்பியிலிருந்து சுரக்கப்படுற ஹோமோன் மெலட்டோனின், அதனுடைய ரசாயன அமைப்பு இப்படியாக இருக்கும். மெலட்டோனின் அது தூக்கம் விழிப்பு சந்தத்தோட சம்பந்தப்படுறபடியால அதுக்கு ஸ்லீப் ஹோமோன், ஸ்லீப் ஹோமோன் அண்ட் அதுக்கு பேர். நமது கண்களினூடாக சூரிய ஒளி உள்வாங்கப்பட்டு அது விழித்திரைக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த விழித்திரையில 5 விதமான முக்கியமான செல்லுகள் இருக்கிறது. கோள்கள், கூம்புகள் என்று 2 செல்கள். கோள்கள் இரவு பார்வைக்கும், கூம்புகள் பகல் பார்வைக்கும் காரணமாக இருக்கிறது. அது ஒரு பாத்வே. இன்னும் ஒரு பாத்வே, இந்த சூரிய ஒளி இந்த விழித்திரையில இருக்கிற IPRC cells, intrinsically photosensitive retinal ganglion cells, and ஒரு விசேடத்துவம் வாய்ந்த செல்கள் வழியாக இந்த சூரிய ஒளி உள்வாங்கப்பட்டு இந்த நரம்பு வழியாக அது நரம்பு கணத்தாக்கமாக மாற்றப்பட்டு, காந்த மாற்றம் மாற்றப்பட்டு மூளைக்குள் கொண்டு செல்லப்பட்டு இந்த ஹைப்போதலமஸ்ல ஒரு பகுதி இருக்கு, ஒரு சிறிய பகுதி, SCN, சுப்ரா சாஸ்மெட்டிக் நியூக்ளியை, சுப்ரா சாஸ்மெட்டிக் நியூக்ளியை, SCN என்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில தூண்டுதலை ஏற்படுத்த, அந்த தூண்டுதலின் வழியாக அது பீனியல் கிளாண்டை தூண்டும். பகல் இரவு வெவ்வேறு விதமான தூண்டுதல். அதன் பிறகுதான் இந்த பீனியல் கிளாண்ட்ல இருந்து இந்த மெலட்டோனின் ஹோமோன் சுரக்கப்படும்.
அப்படி அந்த சுரக்கப்படுற அந்த ஹோமோன் இரவில கிட்டத்தட்ட 9 மணிக்கு அது சுரக்க துவங்கும். அப்படி அது சுரக்க துவங்கின பிறகுதான் நாங்கள் நித்திரைக்கு செல்லுவோம். அது விடிய காலையில சூரிய ஒளிச்சம் வர துவங்கும் பொழுது அந்த ஹோமோனுடைய சூரிய வெளிச்சத்தினால இந்த ஹோமோன் உற்பத்தியாவது தடுக்கப்படும். அப்ப ஹோமோன் சுரக்காது. இந்த ஹோமோன் குருதியில இருக்கிறது இல்லை என்பதை பொறுத்து நமது மூளையில இருக்கிற செல்லுகளும் சரி, உடல்ல இருக்கிற செல்லுகளும் சரி, இப்பொழுது பகல், இப்பொழுது இரவு என்ற வேறுபாட்டை உணர்ந்து கொள்ளும். அப்ப மெலட்டோனின் இருந்தால் செல்லுகள் அங்க இன்னும் பல மாற்றங்கள் நடக்கும், புரதங்கள் உருவாக்கப்படும். அதன் வழியா அந்த ஆழமான விளக்கத்துக்களை செல்லவில்லை. அதன் வழியாக அந்த செல்லுகள் இப்பொழுது இரவு என்று உணர்ந்து கொள்ளும். அதனாலதான் நாங்கள் தூக்கத்துக்களை செல்றோம். அது மட்டும் இல்லாமல் நமது உடல் செல்லுகள்ல நடக்கின்ற சில ரசாயன மாற்றங்கள் பகல்ல நடக்கும், இரவுல நடக்கும். அப்ப இந்த மாற்றத்துக்கு ஏற்ப இரவுல நடக்க வேண்டிய மாற்றங்கள் நடக்கும், பகல்ல நடக்க வேண்டிய மாற்றங்கள் நடக்காது. அதை உணர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு செல்லும் இப்பொழுது பகலா இரவாண்டத்தை உணர்ந்து கொள்ளும். அப்படியான ஒரு ரசாயன மாற்றங்கள், காந்த மாற்றங்கள் இந்த மூளைக்குள்ள நடைபெறும். அது பிறகு இந்த எப்படி இந்த சுப்ராசாஸ்பெட்டிக் நியூக்ளியை என்ற அந்த அது ஒரு மணிக்கோடு, மாஸ்டர் கிளாக். அதான் மாஸ்டர் கிளாக். அந்த மாஸ்டர் கிளாக்கால உணரப்பட்டது. பிறகு நமது இந்த உடல்ல இருக்கிற 120 ட்ரில்லியன் செல்லுகள், அந்த ட்ரில்லியன் செல்லுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு மணிக்கூடு இருக்குது. அந்த மணிக்கூடுகள் தூண்டப்பட்டு அதன் வழியாக ஒவ்வொரு செல்லும் இப்பொழுது பகலா இரவா என்றதை உணர்ந்து கொள்ளும். ஒவ்வொரு செல்லிலும் இந்த மெலட்டோன் ஃபங்க்ஷன் நடக்கும். அது இதை உணர்ந்து கொள்ளும். இந்த வழியில தான் இந்த உயிரினங்கள் இரவு பகல் என்ற சந்தத்தை அந்த சந்தத்தின் வழியாக இரவு பகல் என்ற உணர்ச்சியை பெற்றுக் கொள்ளுகின்றது. அப்படியான இது ஒரு சுருக்கமான விளக்கம். இந்த சர்க்காடியம் ரிதம், பாலாஜிக்கல் கிளாக், இது ஒரு தனியான பாடம். அது தனியான விளக்கங்கள் உண்டு. சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுது அவை இந்த யாழ் மண்டலத்தில அந்த விளக்கங்கள் தரப்பட இருக்கின்றது. அப்ப இந்த பீனியல் சுரப்பி இந்த 7 நாளமில்லா சுரப்பிகளை ஒருங்கிணைந்து பார்த்தால் இந்த பீனியல் சுரப்பி அது பிட்யூட்டரி ஹைப்போதலமஸ் அதுவும் ஒரு சுரப்பியா செயல்படும். அதுல இருந்து ஹோமோன்கள் சுரக்கப்படும். ஆக்சிடோசின், டோபமின், செரட்டோனின் இதெல்லாம் சுரக்கப்படும். அப்ப அந்த ஹைப்போதலமஸ் தான் எல்லாருக்கும் சுப்பீரியர். அதனுடைய ஆணை பீனியல் சுரப்பிக்கு, அந்த பீனியல் சுரப்பியின் ஆணை அது பிட்யூட்டரி சுரப்பிய இயக்கும். அந்த பிட்யூட்டரி சுரப்பியின் ஆணை அது தைராய்டு சுரப்பி, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இந்த தைமஸை இயக்கும், இந்த பன்கிரியாஸை இயக்கும், இந்த அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் இதெல்லாம் நாங்க படிச்சோம். இந்த பால் சுரப்பிகள், விதை, டெஸ்டோஸ்டிரான், LH, FSH கடந்த வகுப்புல பார்த்தோம். இப்படியாக இந்த பீனியல் சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பி இந்த ரெண்டும் தான் நமது உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை நாளமில்லா சுரப்பிகளையும் ஆண்டு கொண்டிருக்கின்றது.
ஆன்மீக வழியாக பார்த்தால் நமது சகஸ்டதல சக்கரம் முழுமையாக விழிப்படைந்து விட்டால், பலமறந்து விட்டால், ஆக்னா சக்கரமும் சரி, ஏனிய சக்கரமும் சரி, அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துவிடும். அந்த சாதகன் முழுமையான விழிப்படைந்த நிலையில அவர் பிரபஞ்ச சக்தியோடு இணைக்கப்பட்டு நிறைவேற்று நிலைக்கு சென்று விடுவார். அப்ப இந்த சூரிய ஒளி இல்லாத நேரம், சூரிய ஒளி நமது கண்ணில உள்வாங்கப்பட்டு அந்த ஒளி கண்ணுக்குள்ளால விழித்திலே இருக்கிற ஐபிஆர்ஜி செல்லுகள் அதனால உள்வாங்கப்பட்டு இந்த ஹைபோதலமஸ்ல இருக்கிற சுப்ராசாஸ்பெட்டிக் நியூக்ளியை அத மாஸ்டர் கிளாக்னு சொல்றது, சர்காடியன் ஆசிலேட்டர் சொல்லப்படும். இந்த நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சூரிய ஒளிக்கு எங்களை எக்ஸ்போஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த ஒளி உள்வாங்கப்பட்டு அந்த தூண்டுதல் இந்த நியூக்ளியில இருந்து கொண்டே இருக்கும். 24 நிமிடம் 24 மணித்தியாலம் 10 நிமிடங்களுக்கு அது நிலைத்து நிற்கும் என்று சொல்றார்கள். அது இருந்து தூண்டலப்படும். ஆனால் அந்த இரவு நேரத்துலதான், இந்த சூரிய வெளிச்சம் இல்லாத நேரத்துலதான் இந்த தூண்டுதல் பீனியல் கிளாண்டு கொடுக்கப்பட்டு அது பீனியல் கிளாண்ட்ல இருந்து மெலட்டோனின் உருவாக்கப்படும். இந்த மெலட்டோனின் நேரடியாக மெலட்டோனினாக வராது. அது பலவிதமான நொதிய தாக்கங்கள் நடைபெற்று டிரிப்டபான் என்றொரு மூலப்பொருள் உருவாகி அதுல இந்த 5-ஹைட்ராக்சி டிரிப்டபான், இந்த ஹைட்ரோக்சிலேஸ் என்ற நொதியம், கார்பாக்சிலேஸ் என்ற நொதியம், அது பிறகு 5-ஹைட்ராக்சி டிரிப்டமீன் என்று வந்து அது பிறகு இந்த என் அசட்டையில் செரட்டோனின் ஹோமோன் செரட்டோனினாக மாறும். இந்த செரட்டோனின் தான் மெலட்டோனினாக மாறும். அப்ப இந்த மெலட்டோனின் நேரடியாக மெலட்டோனினாக வராது. ஒவ்வொரு செல்லும் இப்படி பலவிதமான மாற்றங்கள் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு சித்துக்கள் நமது உடலுக்குள்ள நடந்து கொண்டிருக்குது. இதெல்லாம் சுருக்கமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மெலட்டோனின் முக்கியமான மெலட்டோனின் எத்தனையோ விதமான உடல் இயக்கங்களுக்கு காரணகர்த்தாவாக இருந்தாலும் அதை நாங்கள் பொதுவாக 5 வகையில நாங்கள் அதை அடக்கலாம். 5 இயக்கங்களாக, தூண்டுதல்களாக நாங்கள் அதை வகைப்படுத்தலாம். முதலாவது, அந்த எங்களுடைய மூட், மனதினுடைய நிலை, அதுக்கு காரணகர்த்தாவா இருக்கிறது. உடல்ல நடக்கக்கூடிய இந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய இயக்கம், இம்யூன் ஃபங்க்ஷன், அதுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறது. இனி இந்த சர்காடியம் ரிதம், இந்த 24 மணித்தியால சந்தம், அந்த 24 மணித்தியால சந்தத்துலதான் நமது உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ராஜ உறுப்புகள் எல்லாம் ஒவ்வொரு 2 மணித்தியாலத்துக்கும் அவருக்கு தங்களுடைய ஆற்றலை படுகிறதுக்கான வழியை இந்த சர்காடியம் ரிதம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட இந்த ராஜ உறுப்பு தன்னுடைய சக்தியை பெற்றுக்கொள்ளும். அதுக்காகத்தான் நாங்கள் விடிய 5 மணியில இருந்து 7 மணி வரைக்கும் சுவாசம், அதுக்குரிய பயிற்சி, பிறகு காலை உணவு, பிறகு மத்தியான உணவு, மாலை நேரம், இரவு நேரம், இப்படி ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு உறுப்புகள் கூடுதலாக செயல்பட்டு கொண்டிருக்கும். இதற்குரிய விளக்கங்கள் இந்த உயிரியல் கடிகாரம் சர்காடியம் ரிதம் என்ற விரிவுரையில இருக்குது. அது நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இல்லாவிட்டாலும் யூடியூப்ல என்னுடைய விளக்க உரை இருக்கு, நீங்க அதுல பெற்றுக்கொள்ளலாம். சர்காடியம் ரிதம். அடுத்த முக்கியமானது எங்களுடைய தூக்கம். இந்த தூக்கத்தினுடைய குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டும் இருக்க வேணும். குவாலிட்டியும் இருக்கணும், குவான்டிட்டியும் இருக்கணும். அதோட இந்த மெலட்டோனின் முக்கியமாக
இந்த ஆன்டி ஏஜிங் ஏஜென்ட், அதாவது முதுமையை தள்ளி போடுறது, இளமையை தக்க வைக்கிற, அது மருத்துவ ரீதியாக சொன்னா ஆன்டி ஏஜிங். எப்படி என்றால் அது இந்த மெலட்டோனின் நம்முடைய நரம்பு மண்டலம் வயது செல்ல 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 செயலிழந்து கொண்டு போகும். அதை நியூரோ டீஜெனரேஷன் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த நியூரோ டீஜெனரேஷன் இது தாமதப்படுத்தும். அது அதனால எங்களுடைய இளமை தக்க வைக்கப்படும், முதுமை பின்தள்ளப்படும், மரணம் பின்தள்ளப்படும். அது காரணம் என்ன? இந்த மெலட்டோன் ஹோமோனுடைய நியூரோ டீஜெனரேஷன். நியூரோண்ட நரம்பு கலங்கள், ஜெனரேஷன் வெளிப்படைகிறது, வளர்ச்சி அடைகிறது. டீஜெனரேஷன் அது வளர்ச்சி குன்றி போறது, அதை தடுக்கும். அதனால எங்களுடைய இளமை தக்க வைக்கப்படும், முதுமை பின்தள்ளப்படும், மரணம் பின்தள்ளப்படும். இதுதானே நாங்கள் எங்களுடைய யோக பயிற்சியால கிடைக்கிற நன்மைகள் அத்தனையும் இந்த மெலட்டோனின், இந்த பீனியல் சுரப்பி, இந்த சகஸ்டதல சக்கரம், இந்த துரிய சக்கரத்தின் தியானத்தினால இந்த 9 மைய தவத்துல கிடைக்கிறத நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கும். அப்படியான இந்த பீனியல் சுரப்பி, அது சுரப்பியின் தொழில் என்ன? 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று இந்த சுரப்பியின் தொழில், இரண்டாவது இந்த சுரப்பியால சுரக்கப்படுற மெலட்டோனின் அதனுடைய தொழில் என்ன? இப்படியாக நாங்க பார்க்கலாம். அப்ப இந்த இந்த பீனியல் சுரப்பி அது கிட்டத்தட்ட 2 வயசு வரும் பொழுது, 2 வயசுக்கு பிறகு, அது 2 வயசு வரைக்கும் அதோட பருமனும் அதிகரித்து கொண்டு வரும், செயல்பாடுகளும் அதிகமாக இருக்கும். ஆனால் பிறகு அது படிப்படியாக அது செயலிழந்து கொண்டு போகும். கடைசியாக அது பிரெயின் சாண்ட், மூளை மண் என்ற நிலையில அது முற்றாக செயலிழந்து விடும். அப்போ ஒரு கேள்வி, அவ செயலிழந்து விட்டால் மெலட்டோனின் சுரக்காது. மெலட்டோனின் சுரக்காட்டால் எப்படி இந்த தூக்கம் விழிப்பெல்லாம் வரும் என்று கேட்கலாம். ஆனால் அதை விஞ்ஞானிகள் இப்ப கண்டுபிடித்திருக்கிறார்கள். தனியா பீனியல் சுரப்பியிலிருந்து மட்டும் மெலட்டோனின் சுரக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு செல்லுக்குள்ளையும் மெலட்டோனின் உருவாகும். அதனால் அந்த பிரச்சனை இல்லாம இருக்கு. ஆனால் இந்த பீனியல் சுரப்பி அது ஒரு 5% மெலட்டோனின் தான் சுரந்தாலும் எங்களுக்கு ஆன்மீக உயர்வை கொடுப்புறதுக்கு இந்த பீனியல் சுரப்பி அது செயல்பட வேண்டும். சகஸ்டத சக்கரம் முழுமையாக செயலுக்கு வந்தாதான் ஆன்மீக உயர்வு கிடைக்கும். நாங்க இந்த பரு உடலை விட்டு சூக்குமமாக இந்த பிரபஞ்ச களத்துக்குள்ள நுழைய வேண்டுமா இருந்தா இந்த சகஸ்டதல சக்கரம் முழுமையாக செயல்பட வேண்டும். அப்ப அப்படியான இந்த பீனியல் சுரப்பி படிப்படியாக அது செயலிழக்கும். அது இறைவனுடைய ஒரு ஒரு இயக்க ஒழுங்கினுடைய செயல்பாடுதான். அந்த பீனியல் சுரப்பியை எடுத்து பார்த்தா 2 பகுதி இருக்கு. ஒரு பகுதி இப்படியான ஹோமோன்களை சுரக்கக்கூடிய செல்லுகளை கொண்ட பகுதி. மற்ற பகுதி அதுக்குள்ள கல்சியம் போன்ற படிவுகளை கொண்ட பகுதி இருக்கும். இந்த பீனியல் சுரப்பியில இருக்கிற விசேடத்துவம், நமது மூளைக்குள்ள இந்த பீனியல் சுரப்பி இருக்கிறது. மூளைக்கு ஒரு பிளட் பிரெயின் பேரியர் இருக்கிறது. மூளைக்கு இருக்கிறது பிளட் பிரெயின் பேரியர். ஆனா அந்த பேரியர் இந்த பீனியல் சுரப்பிக்கு இல்ல. அப்படி இல்லாதபடியால இந்த குருதியில இருக்கக்கூடிய சில அயன்கள், கால்சியம், பாஸ்பரஸ், கார்பனேட், மக்னீசியம், அமோனியம், இப்படியான அயன்கள் எல்லாம் உள்வாங்கப்பட்டு அது பீனியல் சுரப்பிக்குள்ள சென்று அந்த கல்சியம் கொண்ட பகுதியை மட்டும் இல்லாமல் அந்த பீனியல் சுரப்பியில இருக்கிற
ஹோமோன்கள் சுரக்கிற செல்லுகளை கொண்ட பகுதியிலும் கல்சியம் படிவுகள் வந்துவிடும். கல்சிபிகேஷன். அப்படி இந்த கல்சிபிகேஷன் இந்த 2 வயது பிறகு முழுமையாக கல்சிபிகேஷன் நடந்துவிட்டால் அந்த சுரப்பி செயலிழந்துவிடும். அதை பிரெயின் சாண்ட் என்று சொல்லுவார்கள். பிரெயின் சாண்ட். அந்த பிரெயின் சாண்டுல என்ன இருக்கு? கால்சியம் பாஸ்பேட், கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் பாஸ்பேட், அமோனியம் பாஸ்பேட், கால்சியம் அலுமினா என்ற ஒரு படிவம் இருக்கு. கால்சியம் அலுமினா அது ஒரு முக்கியமான இதுகள் அதை செயலிழக்க வைக்கும். இந்த 4ம் அதை செயலிழக்க வைத்தாலும் இந்த அலுமினான்றது அது ஒரு புதிய ஆற்றலை இந்த சாதகனுக்கு கொடுக்கும். இந்த கால்சியம் அலுமினா இந்த வான்காந்த ஆற்றலை உள்வாங்கி அது ஒளிர துவங்குறதாகவும், அந்த ஒளிர் சந்திர ஒளி போல எப்படி ஒரு பல கண்ணாடிகளை வைத்து அந்த கண்ணாடியில ஒளி தெரிச்சால் எப்படி எல்லா இடம் தெரிக்குமோ, அதே மாதிரி இந்த ஒளி உடல் முழுக்க பரவும். இதைத்தான் நம்முடைய சித்தர்கள் ஒளி உடல் பெற்றார்கள் என்று சொல்லுவார்கள். ஒளி உடல். இந்த ஒளி உடல் என்ற நிலைக்கு கொண்டு செல்றத இப்ப இந்த விஞ்ஞானம் அதை கண்டுபிடிச்சு 3 எஃபெக்ட் என்று சொல்றார்கள். இந்த கால்சியம் அலுமினா இன்க்ளூஷன்ஸ் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறார். அது இந்த எங்களுடைய ஆன்மீக விளக்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு துணையாக இருக்கிறது. அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு அலுமினியம் இன்க்ளூஷன்ஸ் என்று கண்டுபிடிச்சிருக்கிறார். இது ஒரு முக்கியமான இந்த கல்சிபிகேஷன் நடக்கிறபடியால தான் இந்த பீனியல் சுரப்பி செயலிழந்து போகுது. இந்த பீனியல் சுரப்பி செயலிழந்து போனால் பிட்யூட்டரி சுரப்பியின் இந்த பீனியல் சுரப்பி இந்த ஆளுமை இல்லாம போயிடும். அப்படி ஆளுமை இல்லாம போற நேரத்துலதான் இந்த பிட்யூட்டரி சுரப்பின் முன்பக்கத்துல இருந்து FSH என்ற ஹோமோன், LH என்ற ஹோமோன் ஆக்டிவேட் பண்ணப்பட்டு அது எங்களுடைய பால் சுரப்பிகளுக்கு சென்று விதையிலையும் பெண்களுடைய சூலகத்திலையும் தூண்டுதலை ஏற்படுத்தி அதுதான் பால் முதிர்ச்சியை கொடுக்கும், பால் உணர்வை தூண்டும். அது இந்த புலன் வழியை செல்றதுக்கான தூண்டுதல்களை ஏற்படுத்தும். புலன் வழி செல்ற நாட்டத்தை அந்த குழந்தையை கொடுக்கும். அது காரணம் என்ன? இந்த பீனியல் சுரப்பி செயல் இழந்தோண்டு போறதும், அது பிறகு அந்த பிட்யூட்டரி சுரப்பியில இருந்து முன்பக்கத்துல இருந்து FSH ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் கடந்த வகுப்புல அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக குறிப்பிட்டிருந்தேன். LH லியூட்டனைசிங் ஹார்மோன். இந்த 2 முக்கியமாக அது போய் இந்த அந்த மனிதனுக்கோ மற்ற விலங்குகளுக்கோ இந்த செக்ஷுவல் டெவலப்மெண்ட் அதுல உருவாக்குறதுக்கு அதான் காரணமா இருக்கும். இது ஒரு இறைவனுடைய ஒரு சித்து, இறைவனுடைய ஆட்டு. இல்லாவிட்டால் அந்த பிள்ளை பால் முதிர்ச்சி அடையாது. இன்னொரு உடலை கட்டுற ஆற்றல் அந்த பிள்ளைக்கு வராது. சுக்கிலம் சுரோனிதம் 2ம் விழிப்படையாது, உயிர்ப்பு தன்மை பெறாது. அப்படி உயிர்ப்பு தன்மை பெற்றால்தான் அது இன்னொரு உடலை கட்டுற ஆற்றல் அதுக்கு வந்துவிடும். உயிரை உருவாக்க முடியாது. உடலை கட்டலாம், கருக்கட்டி உடலை கட்டலாம். அது ஸ்பெர்ம்ஸ், எக், விதை, முட்டை. அதனுடைய உயிர்ப்பு தன்மைக்கு இந்த ஹோமோன்கள் காரணம், அல்லது இந்த ஆற்றல்
காரணமா இருக்கிறது ஆன்மீகத்துல சொன்னா. அப்ப இந்த பால் உணர்வுக்கு, பால் முதிர்ச்சிக்கு இது முக்கியமான காரணமா இருக்கிறது. செக்சுவல் டெவலப்மெண்ட். அது மட்டும் இல்லாம சில விலங்குகள் சில ஒத்துவராத காலநிலையில தங்களுடைய நாக்க மடிச்சு அன்னத்தில கொண்டு போய் அழுத்தி கொண்டு அப்படியே உறக்க நிலைக்கு சென்று விடும். உறக்க நிலை என்று சொல்லுவார். அந்த உறக்க நிலையில் இருக்கிறபடியால அவை அதற்கு மரணம் இருக்காது. அது பீனியல் சுரப்பியை தூண்டி அது மெலட்டோனை வர பண்ண அது இந்த உறக்க நிலையில அது இருந்து கொண்டே இருக்கும். இது நடக்கக்கூடிய எல்லா விதமான அனுசோப இயக்கங்கள், அதுல நடக்கக்கூடிய ஹோமோன்கள் இயக்கம், நொதியங்கள் இயக்கத்துக்கு இது காரணமாக இருக்குது, இந்த பீனியல் சுரப்பி. இனி இப்ப பருவ நிலைகளுக்கு ஏற்ப இந்த ஒவ்வொரு இனங்களும் தங்களுடைய இனத்தை பால் உணர்வை பெற்று தங்களுடைய இனத்தை விருத்தி செய்யும். அதுக்கும் இதுதான் காரணமாக இருக்கிறது, முக்கியமான பங்கு செலுத்துது. ஆன்மீகத்துல பார்த்தால் 18வது நூற்றாண்டுல இந்த ரெனி டெஸ்கிரேட் என்ற அவர் ஒரு விஞ்ஞானி, ஆன்மீகவாதி. அவர் இத தன்னுடைய ஆன்மீக ஆற்றலினால உணர்ந்து இத சீட் ஆஃப் சால், ஆன்மாவின் இருப்பிடம் என்று சொல்லுறார். அது மட்டும் இல்லாமல் இது இந்த இன்டலெக்ட், அதை அந்த அறிவு, இந்த பேரறிவையும் உடலையும் இணைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த பிரபஞ்ச ஆற்றலையும் நமது இந்த சிவகாந்த ஆற்றலையும் இணைக்கிறதுக்கு ஒரு முக்கியமானதாக இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். அதோடு இந்த கிரேக்கர்களுடைய புராண கதைகள் எடுத்து பார்த்தால் அவருடைய கடவுள் கோட் எரிஸ் ஒரு தெய்வம். அது அந்த தெய்வத்தினுடைய ஆற்றலை பெறக்கூடியதாக இருக்கிறதாகவும் விளங்கப்படுத்துகிறார்கள். அதை பற்றி பல விளக்கங்கள் இருக்கின்றது. எரிஸ் ஐ என்று சொல்லி கண்கள், இடது கண், அந்த தெய்வத்தினுடைய இடது கண், அதன் வழியாக அது பிரபஞ்ச ஆற்றலை பெற்று அது இப்படி இந்த மக்களுக்கு பாதுகாப்பு, அரசர்களுக்கு அரசாட்சியை நடத்தக்கூடிய ஆற்றல், நாட்டுக்கு வளங்கள் சேர்த்து கொடுப்பதாக கிரேக்க புராண கதைகள்ல சொல்றார்கள். அது ஒரு தனியான சப்ஜெக்ட். இப்ப இந்த பீனியல் சுரப்பியில இருக்கிற அடுத்த முக்கியமான ஒரு விசேடத்துவம், இந்த பீனியல் சுரப்பி நமது ஹைப்போதலமஸ் என்ற மூளையில இருக்கிற, அதுக்குள்ள ஒரு லிம்பிக் சிஸ்டம் மூளைக்குள்ள இருக்குது. லிம்பிக் சிஸ்டம் என்ற ஒரு பகுதி இருக்கு. அதுதான் எங்களுடைய நினைவாற்றலோடு சம்பந்தப்பட்ட பகுதி. 6 பகுதிகள் சேர்ந்தது. தலமஸ், ஹைப்போதலமஸ், ஹிப்போகேம்பஸ், பராஹிப்போகேம்பஸ், சிங்குலேட் கைரஸ், அமெக்டலா, இப்படியான பகுதிகள் சேர்ந்தது. அதுல இந்த ஹிப்போகேம்பஸ் இதுதான் எங்களுடைய குறுகிய கால நினைவாற்றல நீண்ட கால நினைவாற்றலாக மாத்திர ஒரு முக்கியமான பகுதி. அதுகின்ற செயல்பாடுகள், அதோட இந்த தைமஸ் சுரப்பி, இந்த தைமஸ் சுரப்பியோட பிட்யூட்டரி சுரப்பி நேரடியான தொடர்பை கொண்டிருக்கிறதாக விஞ்ஞானிகள் விளங்கப்படுத்துறாரு. அதனால இந்த பீனியல் சுரப்பி, இந்த தைமஸ் சுரப்பி 40 வயது வரும் பொழுது அது சுருங்கிவிடும் படிப்படியாக, தன்னுடைய ஆற்றலை இழக்கும். ஆனால் நாங்கள் இப்படியான இந்த பயிற்சி, 9 மைய தவம், காயகல்ப பயிற்சி, நித்தியானந்த தவம், பிராணாயாம பயிற்சி, கடயோக பயிற்சி, இப்படியான பயிற்சிகளால இந்த பீனியல் சுரப்பிய இயக்குவோமா இருந்தா, அது சரியான முறையில் செயல்படுமா இருந்தா, அது இந்த பீனியல் சுரப்பியின் இயக்கம் இந்த தைம சுரப்பியையும் இயக்குறபடியால அந்த யோகி, அந்த சாதகர் நோய் எதிர்ப்பாற்றல் மிக்கவராக இருப்பார்.
பிரபஞ்சத்துல இருக்கிற எந்த எந்த கிருமியோ, எந்த தீய எண்ணங்களோ, எந்த தீய சக்தியோ, எந்த தீய காந்த சக்தியோ இவர்களை ஒன்றும் செய்த முடியாது. காரணம், இந்த பீனியல் சுரப்பி அதோடு சேர்ந்த இந்த தைமஸ் சுரப்பி அதனுடைய இயக்கம் அது காரணமாக இருக்கிறதாக விளங்கப்படுத்துகிறார்கள். இது எங்களுடைய மருத்துவ விஞ்ஞானத்திலும் இதற்கு சில ஆராய்ச்சிகள்ல இதை கண்டுபிடிச்சிருக்கிறார். அப்ப அந்த பீனியல் சுரப்பியும் தைமஸ் சுரப்பியும் சேர்ந்து இயங்கும். அது ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் எல்லோரும் தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப அந்த பீனியல் சுரப்பியின் அமைப்பு எடுத்து பார்த்தால் அது மூளையின் நடுப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறதால வான்காந்தத்தோட நேரடியாக ஆற்றலை பெறும். அது நடுவே இருக்கு. வலது மூளை அரைக்கோளம், இடது மூளை அரைக்கோளம். அந்த அரைக்கோளங்களுக்கு நடுவுல அது தனியாக இருக்கு. அது மூளையோட உண்மையில சம்பந்தப்படையில. சரியா ஆய்வுல அது ஆய்வும் கண்டுபிடித்து விட்டார்கள். அப்படி அது ஆழமான பகுதியில இருந்து கொண்டு இந்த மூளையோட சம்பந்தப்படாம இருந்து கொண்டு இந்த கண்கள் மூலமாக வெளி உலகத்தோடு தொடர்பு கொண்டு இருளையும் வெளிச்சத்தையும் பிரித்து பார்க்க வல்லதாக இருக்கிறது. அறிஞர் பெருமக்களே, இந்த அளவுடன் இந்த விளக்கத்தை நிறுத்தி கொண்டு நாங்கள் அடுத்த வகுப்புல தொடர்ந்து இந்த பீனியல் சுரப்பி அதனால சுரக்கப்படுற மெலட்டோனின் ஹோமோன் அது ஒரு முக்கியமானது. அதை பற்றி இன்னும் பல விளக்கங்களை அடுத்த வியாழக்கிழமை தரலாம் இருக்கின்றேன். அப்ப இந்த இந்த சுரப்பிக்குள்ள பீனியல் சுரப்பிக்குள்ள 3 விதமான முக்கியமான படிவுகள் இருக்கு. கல்சிடைட், மேக்னடைட், அப்படைட். இது 3 படிகங்கள். அதோட கல்சியம் அலுமினா இன்க்ளூஷன் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறார். இதெல்லாம் என்ன அஞ்சனா மாதிரி செயல்பட்டு இது இந்த மனிதனை இந்த பிரபஞ்ச ஆற்றலோட இணைக்கிற அஞ்சனாவாக செயல்படுகிறது. இது சயின்ஸுக்களும் கொண்டு வந்து விட்டார்கள். இத ரெனி டெஸ்கரேட் 18ஆம் நூற்றாண்டுல அவர் சொன்னார். அதுக்கு முதலே எங்களுடைய திருமந்திரத்திலும் சரி மற்ற எங்களுடைய சைவ முறைகளிலும் சரி இந்த சிவருமானுடைய 3வது கண்ணாக அந்த 3வது கண் அதனுடைய இயக்கத்துக்கு காரணம் இதுதான் என்பதையும் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். அதுக்கு இப்ப மருத்துவ சான்றுகளாக இது விளங்கி கொண்டிருக்கின்றது. நாங்க நீங்க அடுத்த வகுப்புல இந்த மெலட்டோனின் பற்றிய விளக்கம் அது ஒரு உங்களுக்கு கட்டாயம் தேவை. அதை அறிஞ்சாதான் நாங்கள் ஏன் இந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும். இந்த உடல் பயிற்சியா இருக்கட்டும், உடல் தளர்த்த பயிற்சியா இருக்கட்டும், காயகல்ப பயிற்சியா இருக்கட்டும், இந்த ஒவ்வொரு தியானம், ஆக்ன தியானம், துரிய தியானம், சாந்தி, இந்த துரியாதீதம் இவற்றினால எப்படி இந்த சுரப்பி முக்கியமா பீனியல் சுரப்பி இயக்கப்படுகின்றது, அதனால என்னென்ன விதமான ஹோமோன் மெலட்டோனின் மட்டுமல்ல இன்னும் 3 ஹோமோன்கள் இப்ப கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படியான இந்த ஹோமோன்கள் இந்த செயல்பாடு மெலட்டோனின் தான் முக்கியமானது. அப்ப அது எப்படி நாங்க சொல்றோம் இந்த யோக பயிற்சியால நல்லா நித்திரை வருது, பிரஷர் குறையுது, டென்ஷன் குறையுது, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து விட்டது, கேன்சர் திடீரென்று மறையுது, இந்த லங் இன்ஃபெக்ஷனா இல்லாம போகுது, அஸ்மாவா இல்லாம போகுது, எங்களை மூளை மாறாட்டமா இருந்தோமா அது இல்லாம போகுது, எங்களுடைய முகத்தில் ஒரு தேஜஸ் வருதா அது எப்படி வருகுது, எங்களுடைய ஆயுள் நீடிக்குதா அது எப்படி வருகுது, இதுக்குரிய விளக்கத்தை இந்த விஞ்ஞான விளக்கத்தை இந்த மெலட்டோன் ஒரு ஹோமோனை தன்னும் நாங்கள் விளங்கி கொண்டோமா இருந்தால் இந்த அந்த பயிற்சியின் அற்புதத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். வேதாத்திரி மகரிஷியினுடைய பயிற்சி மற்ற இந்த திருமந்திரத்துல கூறப்படுகின்ற அந்த உண்மைகள் அவற்றுக்குரிய மருத்துவ சான்றுகளாக நாங்கள் இதை பார்க்க இருக்கின்றோம். இப்படியான ஒரு அரிய வாய்ப்பை விசேடமாக ஏற்படுத்தி தந்த யாழ் மண்டலத்தினுடைய தலைவர் துணை பேராசிரியர் அருள்நிதி குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய விஷன் துணைத் தலைவர் பேராசிரியர் ரகுபாலா அம்மா அவர்களுக்கும்,
எங்களுடைய உண்மையூர் மனவளக்கலம் என்ற அறக்கட்டளை தலைவர் பேராசிரியர் முனைவர் மாணிக்க ஐயா அவர்களுக்கும் இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகத்தை முடிந்த அளவில் நிவர்த்தி செய்வேன். வாழ்க வளமுடன். நீ அடுத்த வகுப்புல தொடருவோம். நன்றி ஐயா. உங்கள் பீனியல் சுரப்பி பற்றிய விளக்கம் மிக சிறப்பாக இருந்தது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மாணிக்க வாசகம் ஐயா, உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வளமுடன். நம்ம வாழ்க வளமுடன். டாக்டர் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப ஒவ்வொரு சுரப்பியும் இன்டர்லிங்க் சிஸ்டம் தானேங்க, ஒண்ணுக்கு ஒன்னோட தொடர்பு தானே இருக்குதுங்க. அப்படித்தானோ? அப்படி இருக்கும்போது ஒரு சுரப்பி கெட்டு போனா அதை மட்டும் ரீஆக்டிவேஷன் பண்றதுக்கு உண்டான தகுதி நம்ம கிட்ட இருக்குதுங்களா? ஏதோ ஒரு சுரப்பி கெட்டு போச்சு இருக்கு. அதான ஐயா, அது இயற்கையிலே இருக்கு ஐயா. அந்த ஒன்று பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளும் இந்த காந்த ஆற்றல் மூலம். அது அது அந்த ஒவ்வொரு சுரப்பியும் செயல்படாம போய்கள மற்ற சுரப்பிகள் செயல்பட்டு அதை பேலன்ஸ் பண்ணும். ஆனால் ஒரு எல்லைக்கு அப்பால் செல்லும் பொழுது அந்த நாங்கள் அந்த இயக்க ஒழுங்க அது ஒரு எல்லைக்கங்கால குலைத்து விட்டோமா இருந்தா தான் நோய் என்ற நிலைக்கு போகும். அதுக்கிடையில சாதாரணமா நடக்கக்கூடிய தூண்டுதல்கள், தடைகள், தேக்கங்களை அந்த நமது உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவாற்றலே எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொண்டிருக்கும். இதை நாங்கள் கெடுக்காம இருக்க வேண்டும். ஓஹோ, வாழ்த்துக்களுங்க. நன்றி. இருந்தால் நாங்கள் எந்த அளவுல கெடுக்கிறோம் என்றதை பொறுத்து அது நோய் நிலைக்கு செல்லும். காந்த நிலையில இருந்து ரசாயன நிலைக்கு சென்று அது பிறகு நோய் நிலைக்கு செல்லும். இப்ப நாங்க காந்தத்தை தான் முதல்ல நாங்க இழக்கிறோம். காந்தத்தை இழந்தா ரசாயனத்தை இழந்துடுவோம். ரசாயனத்தை இழந்தா அப்புறம் செயல்பாட்டை இழந்து விடுவோம். அப்ப நோய் என்ற நிலைக்கு வந்துடும். இது வராமல் நாங்கள் எங்களுடைய 6வது அறிவை பயன்படுத்தி இந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, அந்த உயிரியல் கடிகாரத்தை குழப்பக்கூடாது. அந்த உயிரியல் கடிகாரம் மெலட்டோனால இயக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதை குழப்பாம இருந்தாலே எந்த பிரச்சனையும் பெறா. உயிரியல் கடிகாரம் ஒருக்கா செட் பண்ணினால் அதை குழப்பப்படாது. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. மிக மிக நன்றி. மிக அற்புதம். நான் ஒரு டிராவலிங்ல இருந்துட்டு இருக்கிறேன். நாளைக்கு காலையில உங்ககிட்ட பேசுறேன். நாளைக்கு யோகா டே முடிச்சிட்டு நாளைக்கு அனைவருக்கும் வணக்கம். சந்தர்ப்பம் வழங்கியமைக்கு நன்றி. என்னை இந்த சூமில் இணைத்து கொண்ட திருவாளர் ராஜா அண்ணா அவர்களுக்கு இனிய நன்றிகள். நான் சிறியவளாக இருந்தாலும் சில சந்தேகங்கள் இருக்கின்றது, கேட்க முடியுமா? மன்னிக்க வேண்டுகிறேன். என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க 40 வயதுல இருந்து அந்த சுரப்பி அதோடைய செயற்பாடு தைமஸ் சுரப்பி. அது நெஞ்சில இருக்கிற தைமஸ் சுரப்பி. அதுக்கும் தைராய்டுக்கும் சம்பந்தம் இருக்குதா? இல்ல, எல்லா சுரையும் ஒன்றோடு சம்பந்தம். தைராய்டு அது தைராக்சினை சுரக்கிற சுரப்பி. அதுகின்ற செயல்பாடு உடல் இயக்கம் வேற. இந்த தைமஸ் சுரப்பியால சுரக்கப்படுறது தைமோசின், அதனுடைய செயல்பாடு வேற. ஆனா சுரப்பிகள் ஒன்றோடொன்று காந்த ஆற்றலால இணைக்கப்பட்டே இருக்கின்றது. நீங்க சொல்ற தைராய்டு சுரப்பி அதுக்கொண்டு தனி ஃபங்க்ஷன் இருக்கு. ஆமா, அநாகதத்துல இருக்கிற சுரப்பிகள் இருக்குத்தானே. இப்ப நீங்க சொன்னீங்க தானே, மூளையில இருக்கிற அந்த நினைவாற்றல், அந்த சுரப்பிகள் எல்லாம் எங்கட பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருக்கிறதா? அதை எவ்வாறு இணைஞ்சிருக்கிறது? அதோடு நாங்கள் ஒன்றிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதுக்குத்தான் இப்ப அந்த அந்த எங்களுடைய உடல்ல சீவகாந்தம் இருக்கு. இந்த சகஸ்டாதள சக்கரத்தோட இந்த பீனியல் சுரப்பியால வான்காந்தத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வான்காந்த இணைப்பை நாங்கள் எங்களுடைய பயிற்சி வழியாக
அதை நாங்கள் கூட்டலாம். நீங்கள் பயிற்சி எல்லாம் இந்த தியான பயிற்சி, காயகல்ப பயிற்சி, பிராணாயாம பயிற்சி, இப்படியான பயிற்சிகளை நம்முடைய முன்னோர்கள் பலவிதமான பயிற்சிகளை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். வேதாத்திரி மகர்ஷி தந்திருக்கிறார் பயிற்சிகள். இதை செய்ய 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 அந்த வான்காந்த ஆற்றலை நாங்கள் உள்வாங்கலாம். உள்வாங்கினால் எங்களுடைய உடம்புல இருக்கிற இந்த காந்த ஆற்றலை அதிகரித்து கொள்ளலாம். அதன் மூலம் எங்களோட உடல் இயக்கங்களை சீராக்கிக் கொள்ளலாம், மன இயக்கத்தை சீராக்கலாம், ஆன்மீக உயர்வை பெற்றுக் கொள்ளலாம். அதுக்குதான் இந்த பயிற்சி. ஆன்மீக தியானமும் இதுக்குள் அடங்கும் தானே? எல்லா தியானம் தான். ஓமம்மா, எல்லாம் தியானம், பொதுவா எல்லா தியானம். நன்றி நன்றி ஐயா. தியானம் தியானம் ஆன்மீக தியானம் அப்படின்னு இல்ல, தியானம் ஆன்மீக உயர்வுக்காகத்தான். அதுல ரெண்டு இருக்கும். ஒன்று நீங்க உடல் சார்ந்த நன்மைகள், ஆன்மீகம் சார்ந்த நீங்க தியானம் செய்ய போறீர்கள், பிராணாயாம பயிற்சி செய்ய போறீர்கள், காயகல்ப பயிற்சி செய்ய போறீர்கள். இதால உடல் சார்ந்த நன்மைகள் என்ன, ஆன்மீகம் சார்ந்த நன்மைகள் என்று நாங்கள் பிறகு நாங்கள் விளக்கத்துக்காக பிரிச்சு பார்க்கிறோம். அப்ப நாங்கள் இந்த உலகத்துல வாழ்றபடியால இந்த பயிற்சிகளை செய்தா எங்களுக்கு இந்த உலகத்துல நாங்கள் நோயில்லாமல் சந்தோஷமாக ஆனந்தமான வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த பயிற்சி எனக்கு உதவி செய்யுமா? எப்படி உதவி செய்யும்? அதை சொல்லி கொண்டு போறோம். அதே நேரம் பிரவீந்த நோக்கம் ஆன்மீக உயர்வு பெற வேண்டும், இந்த சிவசக்தியோட இணைய வேண்டும், அந்த மூல சிவத்தோட இணைய வேண்டும். அதுக்கு இது உதவி செய்து அந்த விளக்கத்தையும் பெற்றுக்கொண்டு போறோம். உங்களுக்கு எது வேணும்? நீங்க உலகத்துல சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் ஆனந்த வாழ்க்கை வாழ போறீர்களா, அல்லது நீங்கள் இறை சக்தியோட இணைந்து அந்த பேரானந்த நிலையில திளைக்க போறீங்களா? ரெண்டுக்கும் இதுதான் பயிற்சி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. அதாவது வந்து சிற்றின்பமாக இருந்தாலும் பேரின்பமாக இருந்தாலும் தியானம்ன்றது முக்கியம் என்று சொல்றீங்க. இருக்கும். அந்த சிற்றின்பத்தை பேரின்பமாக மாத்திர தியானம் தான். நன்றி ஐயா, நன்றி. சிற்றின்பத்துக்களை போகாமல் பேரின்பத்துக்களை கொண்டு போறோம் தியானம் தான். நன்றி ஐயா, நன்றி அம்மா. வாழ்வின் நோக்கம். நன்றி அம்மா. நல்ல ஒரு சந்தர்ப்பம், அருமையான தருணம். வாழ்த்துக்கள் ஐயா. எங்க இருந்து பேசுறீங்க? நான் இலங்கையில இருந்து கதைக்கிறேன் ஐயா. இலங்கையில எங்க அம்மா? நான் மன்னார்ல இருந்து கதைக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செய்றேன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ரம்யா கணேஷ், வாழ்க வளமுடன். நான் ஒரு கேள்வி கேட்கலாமா டாக்டர்? கேளுங்கம்மா. ஐயா, நீங்க எனக்கு அனுப்பித்தான் இது வந்தேனா? நான் யோகி நாகேந்திரன் ஐயா, யூகேல இருந்து. நீங்க அந்த சந்த நிலை சொன்னீங்கல்ல, சந்தம் வந்து இந்த சந்தி என்று சொல்றது வந்து காலை இரவுக்கும் காலைக்கும் இடையில் படுற அந்த நிலை. தூக்கம் விழிப்பு சந்தம், சந்தி இல்லையா? அத நான் கிளாரிஃபை பண்றேன். காலை மத்தியானம் அது சந்தி, இது அல்ல, இது சந்தம். சந்தம். அப்ப நம்ம இந்த எக்ஸசைஸ், அப்ப இந்த பிராணாயாமம் செய்து அந்த யோகா செய்யறா காலையில, இப்ப நாங்க இந்த மேற்கு நாட்டுல இருக்கிறதுனால நாங்கள் காலையில எழும்பின உடனே நாங்கள் செய்யறனாங்க. ஆனா இந்த நேரம் வித்தியாசப்படும். இப்ப சமர் நாங்க 4 மணிக்கே எழும்பிடுவோம், எழும்பி நாங்கள் எல்லாம் செய்வோம். ஆனா வின்டர் எண்ணெய்க்குள்ள எங்களுக்கு அப்ப 4 மணி சாமம் போல இருக்கும். எங்களுக்கு 7 மணிக்கு பிறகுதான் இங்க சூரியன் வருது. அப்ப அப்படியான நேரத்துல எங்கட அந்த இந்த கிளாக் வந்து வித்தியாசப்படும். அப்ப அதால நீங்க ஒன்னும் செய்ய தேவையில்லை, அது தானா தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளும். அதே மாதிரி இப்ப பாருங்க, நீங்க லண்டன்ல இருக்கிறீர்கள், பிறகு நீங்க இங்க இலங்கைக்கு வந்தால் இலங்கையில அந்த நேர வேறுபாடு வரைக்குள்ள உடனே ஒரு கலக்கம் இருக்கும், பிறகு அது தானா தன்னை செட் பண்ணும். இல்லாட்ட நீங்க பயிற்சிகள் மூலம் செட் பண்ண வேணும்.
ம். அது அப்ப அந்த அது நீங்க அங்க டைமுக்கே இருக்கீங்களா, அது செய்யணும் தன்னை வச்சு செட் பண்ணிக்கணும். செய்யலாம். ஓ, ஆனா இப்ப அது நான் செய்யலாம். கேட்கறது இப்ப நான் கேட்க வந்து என்னன்னா, நான் 4 மணிக்குத்தான் எழும்பி செய்யணுமென்று என்ற வைராக்கியத்தோட இருந்து அப்படி இருட்டா இருந்தாலும் நான் செய்யலாமா? அது நல்லமா என்றுதான் நான் கேட்க வந்தேன். செய்யலாம். நீங்க செய்யலாம். நீங்களோட பயிற்சியே செய்யலாம் அம்மா. அது பிரச்சனை இல்லை, செய்யலாம். அப்ப அதால இந்த அது செய்யலாம். அப்ப இந்த கிளான்ஸ் ஒர்க் பண்றதுல எஃபெக்ட் இருக்குமா? ஏண்டா effect dark கட்டாயம் effect. நீங்க பயிற்சி செய்தா அந்த உங்களுடைய பிராணன்ற இந்த காந்த ஆற்றல் அதிகரிக்கும் தானே. அப்ப அந்த காந்த ஆற்றல் இந்த 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 கிளாண்டுக்கு கொடுக்கப்படும். அதனுடைய அப்ப அது இந்த அது லைட்டின் அதை அதை எஃபெக்ட் பெற்றுக்கொண்டு இருக்காது இயங்கும். இல்லையா? அப்ப இந்த லைட்டின் எஃபெக்ட் இருக்காது, இந்த சூரிய ஒளியின் எஃபெக்ட் இருக்காது இது அந்த கிளான்ஸ்ல. சூரிய அப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இல்லையம்மா. இப்ப இந்த ம். சூரிய நீங்கள் அங்க உங்களுடைய அந்த அது இருள் அந்த அந்த நேரம் இதா இருந்தாலும் இந்த சூரிய ஒளியில வார சில கற்றைகள் அங்க வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த கற்றைகள் இந்த கண்ணில இருக்கிற இந்த இது ஒரு ஒரு ஸ்பெஷல் சேனல்ன்ற இந்த IPRG செல்ன்றது ஒரு ஸ்பெஷல் சேனல். இதுக்குள்ளால இந்த கூட கண்ணுக்கு தெரியாத கதிர்களை கூட அது கடத்தும். அது அதுல இருக்கிற மகத்துவம். அதான் கண் தெரியாத ஆளுக்கும் இந்த இரவு பகல் தெரியும், உணர்வு இருக்கு இருக்கும். அது காரணம் இதுதான். அது ஒரு ஒரு அதிசயம், நிறைய அதிசயம், கண்ணில இருக்கிற அதிசயம். அருமை. அப்படியா? நன்றி. மற்றது இந்த அம்மா கேட்ட மாதிரி இப்போது முத கேட்ட மாதிரி அந்த தைராய்ட்ஸ், இப்ப நாங்க தைமஸ்லும் 40 வயசு பேர் சுருங்கினால் நாங்க தியானம் செய்யக்குள்ள அந்த நில வாரத்துக்கு அந்த நாங்க பிராணாயம் செய்து சுருங்கி இருந்தாலும் அதை நாங்கள் திருத்தலாம் இல்லையா? நாங்க திருப்பி அதை திருத்தலாம். அது அதாலதான் சாத்தியம். ஈவன் நாங்கள் மணிபூரத்திலேயம்மா கணையம் சுரப்பி செயலிழந்து போய் இந்த ஐலப்சல் செயலிழந்து போனால் கூட நாங்க இந்த பயிற்சியில சிறப்பா செய்து அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். ஆனா நாங்கள் மருந்தால அப்படி செய்ய இயலாது, முடியாது. மருந்தால நீங்கள் ஐலப்சல் இயக்க முடியாது, இன்சுலினை சுரக்க வைக்க முடியாது. இன்சுலினை கொடுக்கலாம், மெட்ஃபார்மினை கொடுக்கலாம், அது உங்களுக்கு இதை ஆக்டிவேட் பண்ணாது. ஆனால் இந்த யோக பயிற்சியால இந்த மணிபூர சக்கரத்தை சரியா இயக்கினால் அது ரீஜெனரேட் பண்ணும். மற்ற நான் இன்னொரு குட்டியா கேட்கிறேன், மற்றவை கணக்கு இருப்பினம் கேட்கறதுக்கு. நீங்க தியானம் செய்யக்குள்ள அந்த 3ஆம் கண்ணு சொல்றோம், இந்த பொட்டு வைக்கிற இடத்த, அந்த இடத்துல நோ வந்ததுண்டா இஸ் இட் சம்திங் பிளாக்கிங்கா? நோ ஆற்றல் கூட இருக்குன்ற கருத்து. ஆற்றல் கூட இருக்குது. நோவா இருக்கலாம், இல்ல கூட சுழற்சியா இருக்கலாம், இல்ல தலைப்பாரமா இருக்கலாம். என்ன உங்களுக்கு ஆற்றல் அங்க கூடி இருக்குன்னா கருத்து. அப்ப நீங்க அப்புறம் சாந்திக்கு வரலாம், இல்ல அப்படியே துரியாதீதம் போயிடலாம். இப்ப ஆற்றல நீங்க பிறப்பி கொண்டு போவீங்க, இல்ல அந்த ஆற்றல மூளை முழுக்க மனசால பரப்பலாம், நம்ம மனசால சுத்தலாம் மூளைக்குள்ள. அப்ப மூளையில இருக்கிற ஒவ்வொரு செல்லுகளும் ஆற்றலை பெறும். நான் இந்த விளக்கத்துல இந்த துரிய தவத்தால ஆக்ன தவத்தால மூளையில இருக்கக்கூடிய மாற்றத்தை பற்றி எதுவும் கொண்டு வரவில்லை. அது தனி சப்ஜெக்ட். அது தியானமும் மூளையின் எழுச்சியும் என்று தனியாக இருக்கிறதம்மா. அப்ப அதை கொண்டு இல்லை. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நான் உங்களோட கதைக்கிறேன். மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ரம்யா கணேஷ், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்க உரைகள் நல்லா இருக்குங்க ஐயா. எனக்கு இன்னையோடைய உரையில எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. இந்த கால்சிபிகேஷன் என்று நீங்கள் சொன்னீர்களே, அந்த மூளையில அந்த பினியல் கிளாண்டுல, சோ அந்த கால்சிபிகேஷன் வந்து அது நடை வந்துச்சுன்னா அது ஓகே தானா? அது இயற்கையானதா, இல்ல அது ஏற்படுறது வந்து ஏற்படக்கூடாதா? ஏற்பட்டா அது வந்து நோய்க்கான அறிகுறியா?
அண்ட் அதை வந்து அதை போக்கிக் கொள்ளலாமா? அப்படி அப்படின்னு நல்ல கேள்விதான், நல்ல கேள்வி. அதாவதம்மா இந்த கல்சிபிகேஷன் என்னவோ கட்டாயம் நடக்கத்தான் போகுது. அது ஒரு குறிப்பிட்ட அளவு நடந்து கேட்கல மெதுவாக அந்த சுரப்பியின் ஃபங்க்ஷனை குறைச்சு அந்த பிள்ளை பெரிய பிள்ளையாகிறதுக்கான பால் உணர்வு, பால் முதிர்ச்சிக்கான செயல்பாடுகள் இயற்கையாக நடந்து கொண்டிருக்கும். ஆனால் நாங்கள் வேற விதமாக எங்களுடைய சாப்பாடுகள் மூலமாகவோ அத நாங்கள் இப்ப புளோரைடுகள் பாவிக்கிறோம், டூத் பேஸ்ட்ல, தண்ணியில புளோரைடுகள், சில உணவு வகையில வார கல்சியம், அந்த புளோரைடுகள், அதுகளால நாங்கள் இந்த கல்சிபிகேஷனை ஒரு அன்யூஷுவலா தூண்டி விட்டோமா இருந்தால் அது பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆனா அதுக்கு இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் டீகல்சிபிகேஷன், எப்படி எல்லாம் இந்த பீனியல் சுரப்பிலிருந்து டீகல்சிபிகேஷன் செய்யலாம் மருத்துவத்துல. ஆனா நாங்கள் என்ன செய்யறோம், எங்களோட பயிற்சியால இந்த டீகல்சிபிகேஷனை செய்யலாம். அது என்ன, அந்த கல்சியம் அதுல என்ன காந்த சக்தி இருக்கு, அதுக்கு நாங்கள் எப்படியான காந்த சக்தியை கொடுக்கணும், கொடுத்தால் எப்படி அது பழைய நிலைக்கு போகும். அதுக்குதான் பொதுவாக நாங்கள் இந்த தவ ஆற்றலை அதுக்குள்ள பெற்றுக்கொண்டோம், அந்த வான்காந்த ஆற்றலை நிறைய பெற்றுக்கொண்டோமா இருந்தால் இது எல்லாம் அகற்றப்பட்டு விடும். ஒரு ஆளுக்கு இதயத்துல கொரோனரி ஆர்டரியில பிளாக் இருக்கு, அதுவும் ஒரு கல்சிபிகேஷன் தானே வருது. அப்ப அதுக்கு கூட இப்படியான ஆற்றலை செலுத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக அது எடுபடுவதாக இந்த மருத்துவ விஞ்ஞானம் தெரிவிக்குது. அதே மாதிரி இதுலயே நடக்கும் கல்சிபிகேஷன், டீகல்சிபிகேஷன். அப்ப நாங்கள் எங்கட பயிற்சியால டீகல்சிபிகேஷன் செய்யலாம். அத மருத்துவத்திலும் ஏற்றுக்கொண்டிருக்காரு. அது என்னோட ஒரு தனியான விளக்க உரையில இது கூடி போனதுக்குள்ள உணர்ந்தா டீகல்சிபிகேஷன் முறைகள் என்ன, மெத்தட்ஸ் ஆஃப் டீகல்சிபிகேஷன் ஆஃப் பீனியல் கிளாண்ட், தி டிசீஸ் ஆஃப் பீனியல் கிளாண்ட் அண்டு ஒரு விரிவுரை இருக்கம்மா, அதை பார்ப்போம், நாங்கள் யாழ் மண்டலத்துல செய்வோம். ஐயா நன்றி ஐயா. ஐயா உங்களோட பழைய உரைகள் எல்லாம் கேட்க முடியுமா ஐயா? ஏதாவது ஒரு ரெக்கார்டிங் இருக்கிறதா, இல்ல தங்களுடைய போன் நம்பர் இதுல வாரத்தை நீங்க இதுல எடுத்துக்கொள்ளுங்க. மற்ற நீங்க உங்களோட நம்பரை நான் எனக்கு தந்தியலா இருந்தா நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுவேன் எல்லாத்தையும். ஐயாவுடைய நம்பர் கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல போட முடியுமா ஐயா? நான் நோட் செய்து கொள்றேன். நன்றி நன்றி. போட்டு மரவாலம்மா. சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா, சென்னையில இருந்து மயிலாப்பூர் மனவளக்கலை மன்றம். நன்றி நன்றி. ரகுவாலம்மா போட்டு விடலாமா? ஓகே ஐயா. இருக்கா போட்டு விடுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு உங்களுடைய தொலைபேசி இலக்கம் வேண்டும் ஐயா. அப்ப நீங்க அப்படின்னா நான் என்னுடைய நம்பரை தரேன், பொதுவா எழுதுங்கோ. not 777 72 67 32. போட்டு ஓகே. நன்றி அம்மா, நன்றி நன்றி. சாட்ல ஓபன் ஆகுதா சாட்? அதுல ஒரு நம்பர் இருக்கா? 726732 கடைசி. ஐயா உங்களோட நம்பரை சொல்லுங்க ஐயா, திரும்ப நான் இதுல சாட் பாக்ஸ்ல போடுறேன்மா டாக்டர் பாலா. இந்த போட்டிருக்கம்மா. நீங்களும் எனக்கு போட்டுருங்க, நான் அப்புறம் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். நீங்க பேசிக்கா பிடிஎஸ் தான் படிச்சிருக்காரு, ஆனா அவ்வளவு இதுவா பேசுறாரு. ஐயோ மணிமொழி அம்மா கலைங்க. ஐயோ மைக் ஆன் பண்ணி. இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன் போல இருக்கு, தெரியாம. ரைட், ஓகே ஓகேம்மா. மைக்க ஆஃப் பண்ணுங்க. சாந்தி அம்மா இல்ல பிள்ளையா மைக்க ஆன் பண்ணிட்டு போல. ஓகே.
நமக்கு சிறப்பான சிந்தனையாக இன்று சுகாதார சக்கரம் பீனியல் கிளைண்டை பற்றி விளக்கம் பேராசிரியர் டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை நாம் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். இன்று எமக்கு சிறந்த சிந்தனையை வழங்கிய பேராசிரியர் டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருட்தொண்டும் மேலும் மேலும் ஆராய்ச்சி மூலம் நமக்கு சிறந்த சிந்தனையை வழங்கிடவும் எல்லாம் குருவின் கருணையை வேண்டி வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளம். நன்றி நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வியாழக்கிழமை தொடருவோம். நன்றி, வாழ்க வளமுடன். மதியம்மா மதியம்மா நமஸ்காரம் ஐயா, இப்படி இருக்கிறீங்க? ஐயா வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. கடகால சொல்லுவோம் என்றுதான் நான் வந்து ஓம் 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 ஓம். சரி சரி சரி. நான் உங்களுக்கு தனியாக தனியாக நான் நாளைக்கு தொடர்பு கொள்றேன். காரணம் வந்து என்னதுன்னா, இப்ப மக்கள் போன் நம்பர் வேண்டி இருக்கிறோம். எப்படி கால் பண்ணுவிடம் நான் டிஸ்டர்ப் பண்றதுக்கு நான் விரும்ப இல்லை. தனியாக நாளைய தினம் நான் உங்களோட கதைக்கல ஐயா. நன்றி ஐயா. நன்றி 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 நன்றி. வணக்கம் 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 வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி. நிறைவு செய்யறேன் ஐயா. நிறைவு செய்வோம்.